அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்பில் 112வது வகுப்பு ஆங்கில பாடத்தில் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய இலக்கண பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலத்தில் கிராமர் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னதாக இந்த 10ஆம் வகுப்பு பாடத்தை பற்றி நம்ம ஒரு முறை பார்த்துப்போம். ஜஸ்ட் புதிய புத்தகம் தான், 2024 பதிப்பு தான். இதில் கொடுத்துருக்க கண்டென்ட் பார்த்துக்கிட்டா ஒரு 7 ப்ரோஸ், 7 போயம், 7 சப்ளிமெண்ட்ரி, 7 கிராமட்டிக்கல் ஐட்டம். இந்த 7மே கொஞ்சம் அதனுடைய உச்சத்தன்மை 10ஆம் வகுப்புங்கிறது நம்ம 8ஆம் வகுப்பு வரலையும் இப்போ நம்ம பார்த்தது ஒரு எளிய தன்மையில இருக்கும். பட் இந்த பாடப்பகுதிகள் அத்தனையுமே ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும். 8வது முடிச்சுட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 9, 10 வகுப்புகள்ல இருந்து வரக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அதுவும் ஆங்கிலத்துல அந்த கண்டென்ட்ல இருந்து விஷயம் அல்ல, கிராமட்டிக்கல் ஐட்டத்துல இருந்து தான் வருது, போயம்ல இருந்து வருது. போயம்ல இருந்து வந்தால் ஒரு மதிப்பெண் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இதை இவ்வளோ விஷயங்கள், கிட்டத்தட்ட 14 பாடங்கள், 9, 10, அந்த 14 பாடம், 14 போயம், இதெல்லாம் நம்ம பார்க்கறது இந்த நேரத்துல அது நம்மளை நாமே சிரமப்படுத்திக்க வேண்டாம். நம்மள்ட்ட காலம் இருந்தது, ஆனா இப்போதான் நிறைய பேர் நம்மளுடைய தயாரிப்பையே தொடங்குறோம். இன்னைக்கு கிளாஸ்ல கூட யாராவது புதிதாக இணைந்திருப்பீர்கள். உங்களுக்கு நாங்க தர்ற ஒரே ஒரு நம்பிக்கை, இனி வரக்கூடிய இந்த ஒரு 10 நாள் 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை முழுமையா நீங்க பயன்படுத்தினாலே இதுல வெற்றி பெற்றிட முடியும். ஆனால் பிளான் பண்ணணும். எதை பண்ணாலும் பிளான் பண்ணணும். எதை படிக்கணும், எதுல மதிப்பெண் அதிகம்னு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமாக சாத்தியம், வெற்றி சாத்தியம். ஒரு 90 மதிப்பெண்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா நாங்க பார்க்கல மீன்ஸ் அதுக்கு ஏற்ற உழைப்பை நீங்க கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைத்து விடும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்போ 7 பாடம், அதுல ஒரு 7 கிராமட்டிக்கல் ஐட்டம் இருக்கு, மாடல்ஸ். நம்ம ஏற்கனவே இதுல கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரிவைஸ், அதனுடைய திருப்புதல் தான் இதுல கொடுத்துருக்காங்க. கூடுதலாக சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கலாம். இது நமக்கு ஏற்கனவே 8ஆம் வகுப்புல முழுமையாக பார்த்துட்டோம். இந்த மாடல் வேர்ப்னா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. The model verb is used to indicate modality. அப்படின்னா அவங்களுடைய பேசுபவருடைய இன்டென்ஷன் சொல்றது, விருப்பம், எபிலிட்டி, இயலும் தன்மை, பெர்மிஷன், அனுமதி, ரிக்வெஸ்ட், வேண்டுகோள், கெப்பாசிட்டி, திறன், சஜஷன், ஆலோசனை, ஆர்டர், உத்தரவு, ஆப்ளிகேஷன், ஒரு நிச்சயிக்கப்பட்ட தன்மை, அட்வைஸ். இப்படி அந்த வார்த்தைகள் வரும்போது இது மாறும். ஒரு வெர்ப் வரும்போது அது பர்மிஷனா இருக்கும், இன்னொரு வெர்ப் வரும்போது அது ஆர்டரா இருக்கும். ஒரு வெர்ப் வரும்போது ரிக்வெஸ்டா இருக்கும், இன்னொரு வெர்ப் வரும்போது அது ஆர்டராக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். அதனால இதுல நம்ம குறிப்புகள் வேணும்னா எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட், ஹாவ் டு, இவைகள் தான் மாடல்ஸ். ஓகே, அது இல்லாம செமி மாடல்ஸ் அப்படின்னா ஆட் டு, நீட், டேர், யூஸ்ட் டு, இது குவாசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசினா துணை. மாடல்ஸ் do not change with the person or number of the subject. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்தாலும் அதுதான் வரும், பல பேர் இருந்தாலும் அதுதான் வரும். ஸோ அந்த சப்ஜெக்டை பத்தி, சப்ஜெக்டோட எண்ணிக்கையை பத்தி அது கவலைப்பட போறது இல்லை. சப்ஜெக்டை பத்தி, சப்ஜெக்டோட எண்ணிக்கையை பத்தி மாடல் கவலைப்படுறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த பிரச்சனை இல்லை. இதுல சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. எஸ் சேர்க்கணுமா வேணாமா அதெல்லாம் இல்லை. இங்க கொடுத்துருக்காங்க முத ஒரு 5 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம நடத்திட்டோங்கிறதுனால ட்ரை பண்ணுங்க. When I was a child,
I dash climb trees easily. But now I can't. இப்போ இது என்ன தமிழ்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். அவங்களே தான் பிராக்கெட்ல கொடுத்தாங்க, எபிலிட்டி அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ இது பாஸ்ட்ல இருக்கு. இப்போ இது பாஸ்ட்ல இருக்கு. ஐ when I was a child. அப்போ இங்க என்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏறுகிறேன்னு இருக்குமா, ஏறுவேன்னு இருக்குமா? ஏறுவேன்னு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன வரும்? குட். குட். ஆனா இப்போன்னு சொல்லும்போது இதுல ரெண்டு வந்திருக்கு, ரெண்டு மாடல்ஸ் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ என்னால முடியாது, ஐ காண்ட். ஸோ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ், கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். அப்படி நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த முடியாது அல்லது முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேன் குட் பயன்படுது. முடியும் கேன், முடியாது கெனாட். அப்போ என்னால முடிஞ்சது குட், அப்போ என்னால அது முடியல குட் நாட். அவ்வளவுதான். அடுத்தது டெட்டர்மினேஷன். டெட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன? ஒரு உறுதி. ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். அப்போ நம்ம இந்த வில் எங்கெங்க வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டெட்டர்மினேஷன்னா என்ன? உறுதி. உறுதிக்கு என்ன வரும்? வில் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நம்முடைய எபிலிட்டி. இது உறுதி, ஒரு நம்பிக்கை, டெட்டர்மினேஷன். அப்போ டெட்டர்மினேஷனுக்கு வில் வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது 3. யூ டேஷ் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். அப்ப அட்வைஸ் அல்லது சஜஷன். இதுக்கு என்ன வரும்? நான் வேற அப்பப்போ ஆன்சரை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த முறை 4-5க்கு பார்த்துக்கலாம். அட்வைஸுக்கு என்ன வரும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கேன். ஓகே, தென் ஷுட். யூ ஷுட். யூ ஷுட் பை திஸ் புக். இது சஜஷன், இது ஒரு அட்வைஸ். நீ இதை செய்யணும் அப்படிங்கும் போது யூ ஷுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூங்கோதை எபிலிட்டி இன் த பிரசன்ட் என்ன வரும்? இப்போ அவங்களால பல மொழிகள் பேச முடியும். என்ன வரும்? குட். கேன். ஓகே, கேன் தான். அடுத்தது ப்ராமிஸ். நம்ம ஏற்கனவே டெட்டர்மினேஷன் பார்த்துருக்கோம். அடுத்தது இங்க ப்ராமிஸ் வருது. ஐ ஸ்வேர். ஐ டேஷ் டெல் லைஸ் அகைன். இங்க என்ன வரும்? நாம ஒரு உறுதி கொடுக்கிறோம். டெட்டர்மினேஷன் தான். ப்ராமிஸ்ங்கிறது உறுதி தானே. அப்ப உறுதிக்கு என்ன வந்தது? வில் வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஐ ஸ்வேர் ஐ டெல் லைஸ் அகைன். ஐ வில் டெல் லைஸ் அகைன் வருமா? வராது. நான் பொய்கள் மீண்டும் மீண்டும் சொல்வேன், அப்படி வராது. அப்ப சொல்ல மாட்டேன்னு தான் வரும், நெகட்டிவ் சென்ஸ். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இதை மாத்தணும்னா நாட் போடணும். ஐ வில் நாட். அதோட கான்ட்ராக்ஷன் என்ன? அதை சுருக்கி எழுதணும். கான்ட்ராக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வில் நாட்டுக்கு என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. இது ஒரு வகுப்பு பார்த்தோம். ஒருத்தர் கூட சொல்லலன்னா மனசு சங்கடப்படுதா இல்லையா? சொல்லுங்க. won't. தேங்க்யூ. 1167. தேங்க்யூ. பூங்கோதை மேம் தேங்க்யூ. ஓ, வகுப்புலையும் ஒருத்தங்க இருக்கீங்களா? கவிதா மேம் தேங்க்யூ. ஓகே, அடுத்தது இப்போ இங்க ஒரு எரரோட இது இருக்கு. இதை நம்ம சரி பண்ணணும். would I have your autograph அப்படின்னு இருக்கு. என்ன வரும்? can I have.
அது முடியுமான்னு வரும். மே, நர்மதா மேம் சூப்பர். மே ஐ ஹாவ். அடுத்தது ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். என்ன வரும்? ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். எஸ், வில். ஓகே ஓகே, நம்ம ரொம்ப லேட் பண்றோம். அடுத்தடுத்த வகுப்புல இருக்கு, நம்ம ஆன்சரை வச்சே டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் ஷுட் ரெயின் லேட்டர். அப்போ என்ன வரும்? கொடை எடுத்துக்க, மழை உறுதியாக பெய்யும், அப்போ மைட். The magistrate ordered that he might pay the fine அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைட்னா உறுதியாக, அவன் உறுதியாக ஃபைனை கட்டிடுவான்னு சொல்றாங்களா? இல்ல, கட்டணும்னு தான் சொல்லுவாங்க. கட்டணுங்கிறதுக்கு என்ன வரும்? ஷுட் ஆர் மஸ்ட், இது ரெண்டுமே வரும். யூ மஸ்ட் டூ இட் அப்படின்னா நீ இது கண்டிப்பா செய்யணும்னு அர்த்தம். யூ ஷுட் டூ இட் அப்படின்னா நீ இதை செய்யணும். மஸ்ட் டூ இட்னா கண்டிப்பாக செய்யணும். ஓகே, மேக் மீ எ கப் ஆஃப் டீ. ஷல் யூ ரைட்டா? இதுல ரெண்டு தப்பு இருக்கு. மேக் மீ கப் ஆஃப் டீ இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ அதுக்கு கொஸ்டின் டாக் என்ன வரணும்? நெகட்டிவ் தான் வரணும். எனக்கு ஒரு காஃபி தயார் பண்ண முடியாதா? அப்படிதானே வரணும். ஸோ இதுல நெகட்டிவ், அந்த கொஸ்டின் டாக்ல நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ் கொஸ்டின் டாக் தான் வரணும், நாட் இருக்கணும். அடுத்தது மேக் மீ எ கப் ஆஃப் டீ, உன்னால முடியாதா அப்படின்னா won't you. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். நீங்க இது ஒரு அட்வைஸ். அட்வைஸுக்கு என்ன வரும்? ஷுட் வரும். குறிப்பெடுத்துக்கோங்க, அட்வைஸ்னா ஷுட் வரும். யூ மே ஸ்பீக் அப்படின்னா நீ மேன்னா என்ன? போகலாம், நீ வெளியில போகலாம், நீ உள்ள வரலாம், நீ வீட்டுக்கு போகலாம், இதுதான் மே. யூ மே கோ, நீ போகலாம். யூ மே ஸ்பீக், நீ பேசலாம். எப்படி? பொலைட்லி. யாரோட? எல்டர்ஸோட. இப்படியா சொல்லுவோம்? இல்ல, கண்டிப்பா நீ இப்படிதான் பேசணும்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அட்வைஸுக்கு ஷுட்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு சின்ன இது என்னன்னா, உங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா கீழே ஒரு ரவுண்டு சிம்பிள் இருக்கும், கீழே மேலே எங்கேயோ இருக்கும், அல்லது 2 ஆரோ மார்க் இருக்கும். ஃபுல் ஸ்கிரீன் மாத்துறது, அதை மாத்திக்கிங்க. நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் வச்சது கூட உங்களுக்கு கண்ணுக்கு சிரமமா இருந்திருக்கும். இனிமே மாத்திக்கோங்க. அடுத்தது யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன்ட் அட் லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ இயர். இதுவும் ஒரு அட்வைஸ் தான். அப்போ ஷுட் தான். இப்ப குவாசி இல்ல, இது குவாசி இல்ல, யூஸ் டுங்கிறது. வி குட் க்ரோ வெஜிடபிள் இன் அவர் கிச்சன் கார்டன் பட் வி டோன்ட் டூ இட் நவ். யூஸ்டு டு, நாம் அதை செய்யணும். யூஸ்டு டு, பழக்கப்படுத்திக்கணும். மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜாக்கெட்? ஷல் ஐ, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ வந்தா ஷல் கொஸ்டின்ல வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். could the train be on the time? அப்போ இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்ப will the train be on the time, இதுதான் சரியா இருக்கும். வருமா, ட்ரெயின் நேரத்துக்கு வருமா, அப்ப will தான் வரும். ஓகே, இதே போலதான் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதுதான். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் டெலகிராம்ல போட்டு வச்சிருந்தேன். அப்பப்போ சொல்லுவேன், நீங்களும் எடுத்து பார்ப்பீங்க. சில பேர் இங்க சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நாம அதையும் பார்த்துருவோம். அதர் வாய்ஸ்க்கு மாத்துறது, ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ். நம்ம பார்த்தோம், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ்ல நாம ரீகால் பண்ண வேண்டியது என்னென்ன நம்ம பண்ணணும். நாம என்னென்ன அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்.
செய்வினை செயப்பாட்டு வினைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இதுல ஆக்சுவலா நம்ம இது இன்னும் நம்ம கிளாஸ்ல பார்க்கல. இப்போ மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட். ஒரு மேனேஜர் நிறைய அலுவலக உதவியாளர்களை நியமனம் செய்தார். இது செய்வினை. செயப்பாட்டு வினை என்ன? பாசிவ். என்ன இது வரும்? மேனேஜர் தான் இதுல அந்த விஷயத்த செய்யறவர். அவர் தான் இதுல டூயர். அப்போ இது செய்வினை, விஷயத்த செய்யறவர். செயப்பாட்டு வினைனா செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன செயல் செஞ்சாரு? நிறைய பேரை நியமனம் செய்தார். அப்போ மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அது முன்னாடி வரணும். என்ன செஞ்சாரோ அது முன்னாடி வரணும். மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட் அது முன்னாடி வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணாங்க? நியமிக்கப்பட்டாங்க. அப்ப வேர் அப்பாயிண்டட். மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்பாயிண்டட்னு போட்டீங்கன்னா நிறைய அலுவலக உதவியாளர்கள் மேனேஜரை நியமனம் பண்ணாங்கன்னு வந்துடும். அப்போ இதுல நம்ம அந்த செயற்பாட்டு வினை மாற்றும் போது இந்த டிரான்சிட்டிவ் இந்த வர்பை நம்ம கவனிக்கணும். இந்த வர்பை நம்ம வர்போட ஃபார்ம் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிலரி வர்பு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அவ்வளோதான். நான் சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரூலுக்குள்ளே போகலை, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆக்சிலரி வர்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ப்ளூரலில் இருக்கு. ஆர் வரணும், இல்லை வேர் வரணும். இது அப்பாயிண்டட் பாஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்போ வேர் தான் வரும். தூக்கி போட்டுருங்க. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், இந்த அப்பாயிண்டட் அதுக்கு முன்னாடி வேர் போட்டுருங்க. வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். ஒரு பை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. மேனேஜரால இந்த பை சேர்த்துருங்க. அதே தான் அடுத்த வரிய பாருங்க. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். இதுல என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கேக் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள், தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஒரு கேக் இப்பொழுது உங்களால் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அவ்வளவுதான். இந்த கேக்கு முன்னாடி வந்துடும். எ கேக் ஆர் மேக்கிங்னு இருக்கு. ஆர் மேக்கிங் அப்படி வந்ததுன்னா சிம்பிள். இந்த ப்ராக்ரசிவ் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இது வந்தா ஒரு பீயிங் வரும். ஐஎன்ஜி வந்தா அதை மேட்ச் பண்றதுக்கு ஒரு பீயிங் வரும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒவ்வொன்றும் வரும்போது நான் சொல்றேன். ஆர் மேக்கிங், வேர் மேக்கிங்னு இருந்தா ஆர் மேக்கிங். இங்க ஆர் இருக்கு. ஆரை பார்த்துட்டு நம்ம ஏமாந்துட்டு ஏ கேக் ஆர் பீயிங் மேக்கிங்னு போட்டக்கூடாது. யூன்னு ப்ளூரல்ல இருக்கு. யூ வந்தாலே ஆர் தான் வரும். அது சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஆர் தான் வரும், ஒருத்தரா இருந்தாலும். எ கேக் அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ அதுக்கு நம்ம இஸ் தான் போடணும். இஸ் மேக்கிங்னு இருக்கு. அப்போ அந்த மேக்கிங்ல உள்ள அந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், மேக்கிங்கிறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இதை டேலி பண்றதுக்கு ஒரு பீயிங் போடுங்க. இஸ் பீயிங். அப்ப அந்த மேக்கிங் என்ன பண்றது? அத பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்திருங்க. இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். அவ்வளவுதான். இதுல ரொம்ப குழப்பம்லாம் இல்லை. எ கேக் முன்னாடி கொண்டு வாங்க. சிங்குலரா ப்ளூரலான்னு பாருங்க. சிங்குலர் எது? கேக்குங்கிறது. இங்க மேக்கிங்னு இருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக ஒரு பீயிங் போடணும். பீயிங் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சிலரி போடணும். பீயிங்னு போட்டாலே அதுக்கு முன்னாடி ஒரு பி ஃபார்ம் வர்பு போடணும். ஈஸ் பீயிங் போட்டுருங்க. ஈஸ் பீயிங் வந்துட்டு அப்போ இந்த மிச்சம் இருக்கிறது மேக்கிங். அதுல நம்ம அந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிளா நம்ம எடுத்துட்டோம், இங்க கொண்டு வந்துட்டோம். அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தி மேட்னு போட்டுருங்க. ஈஸ் பீயிங் மேட். ஆர் மேக்கிங்கிறது இஸ் பீயிங் மேட்னு மாத்திட்டு பை சேர்க்கணும், சேர்த்துக்கோங்க. யாரால செய்யப்பட்டது?
அவர் செஞ்சாரு, அவரால செய்யப்பட்டது. அப்ப அவரால அப்படின்னா பை யூ, உங்களால அப்படின்னா பை யூ, அவராலன்னா பை ஹிம். அவ்வளவுதான். சிரமமா இருக்கும், ரெண்டாவது வாட்டி கேளுங்க புரியும், இதை எழுதிக்கிங்க புரியும். அடுத்தது, the portrait was painted by my grandmother. நான் இந்த உங்களுக்கு டென்ஸை சொல்லி குழப்பவே இல்லை. நான் என்ன பண்ணணுங்கிற அதை இதை ஒரு ப்ராசஸாக மாற்றிக்கிங்க. இதை டென்ஸை போட்டு ஞாபகம்லாம் பண்ணிக்காதீங்க, ப்ராசஸாக வைங்க. இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு மாற்றிட்டு போங்க. ரொம்ப ஈஸி. இங்கே இந்த டென்ஸ் வந்தால் அங்கே அந்த டென்ஸ் வரும், அதில் இந்த பீயிங் வரும், இந்த பீன் வரும், குழப்பமே இல்லை. ஒவ்வொன்றா இதை ஒரு உதாரணத்தை பாருங்க, மனசில் வச்சுக்கிங்க, அது போதுமானது. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ. அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த பேட்டர்ன்ல உள்ள எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட முடியும். அப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தை எழுதிக்கங்க. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ், இதை எழுதிக்கோங்க, மவுஸை வச்சு காட்டுறது. அதுக்கு கீழேயே எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ எழுதிக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், இந்த பேட்டர்ன்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிட முடியும். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட முடியும். எது? பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இதுல நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்தது, the portrait was painted by my grandmother. இப்போ என்ன இருக்கிறது பாசிவ்ல இருக்கு. இப்போ இதை நம்ம ஆக்டிவ்ல மாற்றணும். செய்யப்பட்டதுன்னு இருக்கு, இதை பாட்டி செஞ்சாங்கன்னு இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வாஸ் பெயிண்டட்னு இருக்கு. ஓகேவா? இதை நம்ம பார்த்துக்கிறோம். வாஸ் பெயிண்டட்னா பெயிண்ட் செய்யப்பட்டது. வாசுங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். வாசுனாலே, வாஸ் பெயிண்டட் அப்படின்னாலே செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான். பெயிண்டட்னா செய்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். இப்போ இதுல என்ன பண்றோம்? பேசிவ் வாய்ஸ்ங்கிறதே இதுல புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு அடையாளம், வாஸ் பெயிண்டட் வந்திருக்கு, பை வந்திருக்கு. இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும்னா அதே தான். பின்னாடி இருக்கிறத தூக்கி முன்னாடி போடுங்க, முன்னாடி இருக்கிறத தூக்கி பின்னாடி போடுங்க. அப்ப மை கிராண்ட் மதர் முன்னாடி வந்துடும், தட் போர்ட்ரைட் பின்னாடி வந்துடும். போட்டுட்டு டென்ஸை பாருங்க, பைய எடுத்துருங்க. பை இருந்தா எடுத்துடணும், இல்லைன்னா போடணும். அவ்வளவுதான் விஷயம். இருந்தா எடுத்துடணும், இல்லைன்னா போட்டுக்கணும். இருக்கு, எடுத்துருங்க. இப்ப வாஸ் பெயிண்டட் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. முன்னாடி ஒரு விஷயம் தட் போர்ட்ரைட், பின்னாடி ஒரு விஷயம் பை மை கிராண்ட் மதர், நடுவில் ஒரு வெர்பு, ஏதோ ஒரு டென்ஸ்ல ஒரு வெர்பு. மூணு விஷயம் அதுல இருக்கு. அப்போ முதல்ல உள்ளதை பின்னாடி போட்டுருங்க, பின்னாடி உள்ளதை முன்னாடி போட்டுருங்க. இந்த பை இருக்கு, அதை எடுத்துருங்க. வாஸ் பெயிண்டட்னு இருக்கு, அதை இந்த வாச தூக்கிடுங்க. வாஸ் பெயிண்டட்னு வந்தா, பிஃபார்ம் வர்பு வந்தா அதை எடுத்துருங்க. பிஃபார்ம் வர்பு, டிரான்சிட்டிவ் வர்பு கூட தான் வருது அப்படின்னாலே அது பேசிவ் வாய்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறோம். செய்யப்பட்டது, வாங்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, இதுக்கு தான் இது வரும் வாஸ் பெயிண்டட். இது போலதான். ஓகே, இப்போ அடுத்தது, மாலினி had bought a colorful hat for her daughter. இந்த கலர்ஃபுல் ஹேட் வரலையும் தான் நமக்கு தேவையான விஷயம் இருக்கு. இந்த ஃபார் ஹர் டாக்டர் இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க, அது அப்படியே தான் இருக்கும். நமக்கு தேவையான மூணு விஷயமும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ரெண்டாவது வர்பு, மூணாவது ஆப்ஜெக்ட். இந்த மூணும் இருக்கணும். யாரு செஞ்சா, என்ன செஞ்சாங்க, அந்த வெர்பு என்ன செஞ்சாங்க மீன்ஸ் வெர்பு சொல்றான். அந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு, எதை, இது ஆப்ஜெக்ட். இதை நம்ம மூணையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். மாலினி சப்ஜெக்ட், ஹேட் பாட் வெர்பு, ஏ கலர்ஃபுல் ஹேட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இதுல தெரியுது. இப்போ இதுல பை இல்லை, அப்ப இது ஆக்டிவ் வாய்ஸ். ஹேட் பாட்னு இருக்கு, மாலினி வாங்கினாங்க, ஜஸ்ட் ஒரு கடந்த காலத்துல வாங்கி இருக்காங்க அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஃபார்ஹர் டாக்டரை தூக்கி அப்படியே வைங்க ஓரமா, கடைசியில அது இருக்கட்டும், அது கடைசியா பார்த்துப்போம்.
ஏ கலர்ஃபுல் ஹேட் ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போடுங்க. மாலினி சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போட்டுருங்க. இப்ப ஹேட் பாட்டு என்னவா மாறுது? ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பாட், நடுவுல ஒரு பீன் வருது, அவ்வளவுதான். have been bought, had been bought, has been bought, அவ்வளவுதான். had வந்திருந்தா, has வந்திருந்தா, அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரெண்டுக்குமே ரொம்ப ஈஸி. நடுவில் தூக்கி ஒரு பீனை போட்டுருங்க, இதை மட்டும் எழுதிடுங்க. ஹேட் பாட், ஹேட் பீன் பாட், வாங்கினார், வாங்கினார். அவர் வந்து டெஸ்ட் முன்னார் கொஞ்சம் அந்த இதை வந்து வாங்கி இருந்தார் அப்படி இருந்ததுன்னா வாங்கி இருக்கப்பட்டது, அப்ப ஹேட் பீன் பாட், அது அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அஞ்சாவது, they have asked me to pay the fine. They have asked me to pay the fine. இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இது they have asked அப்படின்னு வந்துருச்சு. இதுல சப்ஜெக்ட் எது? they, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் எது? நீ, என்னை, அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த டு பே ஃபைன்ங்கிறது நமக்கு தேவையில்லை, இது அப்படியே தான் இருக்கும், அதை அப்படியே வச்சிருங்க. இந்த டூ ஃபார் எல்லாம் வந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும், மாறாது, அதை கடைசியில் வச்சிருங்க. இந்த மூணு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ், நமக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இதை பேசிவ் வாய்ஸா மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? பேசிவ் வாய்ஸ்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், மீ முன்னாடி வந்துடும். மீ சப்ஜெக்டா வராதே, மீ வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தானே சப்ஜெக்டா வரும், மீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்? அதை சப்ஜெக்ட் ப்ரொனவுனா மாற்றணும். மீக்கு எது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம், ஒரு டேபிள்ல பார்த்துருக்கோம். மீங்கிறதுக்கு ஐ, அப்போ ஐ முன்னாடி வந்துடும். தேங்கிறது தெம்மா மாறிடும். இப்ப அவர்கள்ங்கிறது அவர்களால்னு வரணும். அப்போ பை தெம், அவர்களால் அப்படின்னா பை தெம், இந்த பை வந்துடும். ஒரே விஷயத்துல ரெண்ட பண்ணிடுறோம். அவர்கள்ங்கிறது அவர்களால். இப்ப he has asked என்ன வந்திருக்கும்? பை ஹிம்னு வந்திருக்கும். she has asked வந்தா பை ஹெர்னு வந்திருக்கும். இவ்வளவுதான். இப்போ மீங்கிறது ஐயா மாறிடுச்சு, தேங்கிறது பை தெம்மா மாறிடுச்சு. நடுவுல வெர்ப பார்ப்போம். ஹேவ் ஆஸ்க்டுன்னு வந்திருக்கு, ரொம்ப ஈஸி. இது வந்துட்டுனா பிரச்சனையே கிடையாது. ஹேவ் பீன், நடுவுல ஒரு பீனை சொருவி விட்டோம்னா வேலை முடியும். ஐ ஹேவ் பீன் ஆஸ்க்ட், இப்ப தேக்கு பதிலா போட்டிருந்த பை தெம் டு பே த ஃபைன், அவ்வளவுதான், வேலையை முடிச்சிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ the militants were being taken to prison by the police. இந்த டு பிரிசன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இத நம்ம வந்து மாற்ற தேவையில்லை, அதை அப்படியே வச்சிருங்க ஒரு மூலையில, கடைசியா பார்த்துப்போம். இதுல மூணு விஷயம் இருக்கு. த மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம், சப்ஜெக்ட், சாரி இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வேர் பீயிங் டேக்கன் வந்திருக்கு, ஸோ இது பேசிவ் வாய்ஸ். வேர் பீயிங் டேக்கன் வெர்பு பை த போலீஸ். அப்ப இதுதான் சப்ஜெக்டா வரணும். பை வந்திருக்கு, பை வந்ததுனாலே பேசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸா மாற்றும் போது த போலீஸ் தான் ஃபர்ஸ்டா வரும். தூக்கி போடுங்க, த போலீஸ். அடுத்தது வெர்பு வரணும், அப்புறம் பார்த்துப்போம். த போலீஸ் முன்னாடி வந்துட்டு, த மிலிட்டன்ஸ் அடுத்து வந்துட்டு, டு பிரிசன் அதுக்கு அடுத்தது அப்படியே வந்துடும். இப்போ இந்த வெர்பு என்னவா மாறும்? வேர் பீயிங் டேக்கன் அப்படின்னு இருக்கு. த போலீஸ், த போலீஸ்ங்கிறதுக்கு என்ன பி ஃபார்ம் வெர்பு வரும்? அதை நம்ம யோசிக்கணும்.
போலீஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ என்ன பண்ணணும், வேர் இந்த பீயிங்கை தூக்கிடுங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள பிரசன்ட் பார்ட்டிசிபிளா மாற்றணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வாஸ் டேக்கிங்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், டேக்கிங்க்கு பதிலாக பீயிங் கொண்டு வந்தோம். அப்ப இங்க பீயிங் இருக்கு, இந்த பீயிங்கை எடுத்துட்டு இந்த ஐஎன்ஜியை தூக்கி டேக்ல போட்டிருக்கேன். The police were taking the militants to prison. அதான் வந்திருக்கா பாருங்க. ஓகே, அதுதான் வந்திருக்கு. அடுத்தது his behavior vexes me. இது வந்து பேசிவா ஆக்டிவா, அதை முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். his behavior vexes me. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தனுஷ் மாதிரி அமைதியா இருக்கு. யாராவது இருக்கீங்களா, கேக்குதா? ஓகே, இது ஆக்டிவ் தான். நம்ம மீ எல்லாம் பார்த்துட்டு பயந்துருவோம். மீ வந்தாலே அது என்னவா தான் இருக்கும், மீ வருது, ஜம்மு வருது, என்ன சார் குழப்பமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெர்ப பாருங்க, வெக்ஸஸ்ன்னு இருக்கு. ஹிஸ் பிஹேவியர் இதுதான் சப்ஜெக்ட், வெக்ஸஸ் வெர்பு, மீ ஆப்ஜெக்ட். மீங்கிறது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டா வரக்கூடிய ப்ரொனவுன். இப்போ இதை தூக்கி மாத்தி போடுங்க, மீ என்னவா மாறும், மீ வந்து சப்ஜெக்டா வரவே வராது. அப்ப தூக்கி அதுக்குள்ள சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது, மீங்கிறதுக்கு ஐ தான். என்னை அப்படிங்கிறது நான் மாறும், சப்ஜெக்டா வரும்போது நான் தானே மாறும். நான் வெக்ஸஸ்ன்னு இருக்கு. இப்போ என்ன பாருங்க, ஐ ஆம் வெக்ஸ்டு, வெக்ஸஸ் அப்ப பிரசன்ட் டென்ஸ். அப்ப அதை என்ன பண்றோம், ஆம்ங்கிற ஒரு பீஃபார்ம் வர்பை உள்ள கொண்டு வரும். ஆம், ஐ ஆம் வெக்ஸ்டு. இந்த வெக்ஸ்ல உள்ள பிரசன்ட் டென்ஸை ஆம்க்கு ஆமுக்கு கொடுத்துட்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு டென்ஸ்ல இருந்து ஒரு வெர்புல இருந்து ஒரு டென்ஸை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். இதுல பேசிவ் வாய்ஸ்ல. இப்ப வெக்ஸஸ்ல உள்ள இந்த பிரசன்ட் டென்ஸை எடுத்து ஆம்கிட்ட கொடுத்துட்றோம். இப்ப இந்த வெக்ஸை என்ன பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸா மாத்திக்கிறோம், சாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்திக்கிறோம். புரிஞ்சுதா? ஐ வெக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. வெக்ஸஸ்ல உள்ள பிரசன்ட் டென்ஸை பிரிச்சு ஆம்னு போட்டுக்கிறோம். ஐக்கு ஆம் தான் வரும். ஐ ஆம் வெக்ஸோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெக்ஸ்டு. ஐ ஆம் வெக்ஸ்டு. இங்க ஹிஸ் பிஹேவியர் இருக்கு, வழக்கம் போல ஒரு பையை தூக்கி முன்னாடி போட்டுறோம், பை ஹிஸ் பிஹேவியர். ஓகே, அடுத்தது ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். வில் சால்வ்னு வந்திருக்கு. இதுக்கும் ரொம்ப ஈஸி தான், அதே ஃபார்முலா தான். ப்ராப்ளம் முன்னாடி வரணும், ரோசி பின்னாடி வரணும், வில் சால்வ் அப்படின்னு இருக்கு. சிம்பிள். சால்வ்ல என்ன இருக்கு, பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. இதை உருவுங்க. உருவுனா இங்க என்ன கொடுக்கணும், வில் ஏற்கனவே வந்துட்டு, வில் பி. சால்வ் என்ன பண்ணணும், வழக்கம் போலதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கங்க, வில் பி சால்வ்டு. அவ்வளவுதான், வந்துருச்சா? த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. அடுத்தது அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட். இது வந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த டிஃபீட்டட் அப்படிங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்மா தேர்ட் ஃபார்மா சொல்லுங்க? ரெண்டுமே அதே தான் இருக்கும். இப்போ டிஃபீட்டட்னு நம்ம சொல்றதுனால இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹேஸ்ங்கிற இடத்துல கோ இருக்கு, கோ வரணும். இதுல ஹேஸ் வெண்ட்னு சொல்லுவோமா, ஹேஸ் கான்னு சொல்லுவோமா? கான்னு சொல்லுவோம். அப்போ V3 தான் அதுல வரும். ஹேவ் கான், ஹேஸ் கான், V3 வெர்ப் 3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V4 அது நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதுதான் இந்த ஐஎன்ஜி சேர்ந்து வர்ற
டிஃபீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது நம்ம நார்மலாக நம்ம சொல்லிக் கொடுக்குறது இந்த 3 ஃபார்மோட நிப்பாட்டிக்கிறோம். ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ பார்த்துப்போம். இப்போ இதை என்ன பண்ணணும்? எனிமி வந்துட்டு எனிமிங்கிறத தூக்கி முன்னாடி போடுறோம், ஆர்மியை தூக்கி பின்னாடி போடுறோம். இது இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், இதை பேசிவ் வாய்ஸா மாற்றணும். அப்போ பை அவர் ஆர்மி முன்னாடி உள்ளதுக்கு முன்னாடி பை போட்டுக்கணும். இதை போட்டோம். இப்போ இந்த வெர்பு மட்டும் மிச்சம் இருக்கு. ஹேஸ் டிஃபீட்டட் என்னவா மாற்றணும்? எனிமிக்கு என்ன பண்ணணும்? ஹேஸ் பீன் டிஃபீட்டட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். த எனிமி, எனிமிங்கிறது எனிமீஸ்ன்னு வந்திருந்தா வேற வரும். எனிமின்னு வந்ததுனால ஹேஸே போட்டுக்கிறோம். ஆர்மியும் சிங்குலர், எனிமியும் சிங்குலர், அதனால அந்த குழப்பம் வரும். எனிமிக்கு சிங்குலர் தான் கொடுக்கணும். அப்போ ஹேஸ் போட்டுக்கிறோம். டிஃபீட்டட் இதுல உள்ள டென்ஸை மாற்றணும். அப்ப அதுக்கு பதிலாக பீன் போட்டுக்கிறோம். பியோட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீனா போட்டுக்கிறோம். த எனிமி ஹேஸ் பீன் இது வரலையும் வந்துட்டு இங்க ஏற்கனவே டிஃபீட் வெர்பு இருக்கு. இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா பார்த்துக்கிறோம். சார் இதுக்கு அந்த நெல்லு மூட்டை அங்கேயே இருக்கலாமே குடவுன்ல அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்கும். இதுல நம்ம அப்படியே இருக்குங்கிறதுனால நடுவில் மட்டும் நுழைச்சிக்கலாம்னு நம்ம சொல்லிக்கிறோம். நார்மலாகவே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்கிற வெர்பு இருக்கு இல்லையா, அதை இன்னொரு டென்ஸா மாத்திக்கணும். அந்த டென்ஸ்ல இருந்து ஒரு வார்த்தையை உருவாக்கிக்கணும். பி ஃபார்ம் அல்லது ஒரு ஆக்சிலரி, அந்த இதை உருவாக்கிட்டு இதுக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம் கொடுக்கணும். இதுதான் ரூல். இப்போ நான் இது சொன்னா குழப்பங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ குழம்பிடுச்சா? இவ்வளோ நேரம் நடத்தினது இப்போ குழம்பிடுச்சா? சந்தோஷம். ஓகே, த எனிமி ஹேஸ், ஏற்கனவே நம்ம பழைய ஃபார்முக்கே வந்துருங்க. ஹேவ் பீன் ஹேஸ் பீன் வந்தால் நடுவில் ஒரு பீனை போட்டுருங்க, அவ்வளவுதான். த எனிமி, எனிமிக்கு ஹேஸ் போடணும். ஹேஸ் டிஃபீட்டட் இருக்கு, அப்போ ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி வந்துருச்சா? த எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. ஓகே, சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின் பேஷன்லி. இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இதை எப்படி மாத்துறது? சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின், இதுதான் நமக்கு தேவையான மேட்ரு. இந்த பேஷன்லிங்கிறது அட்வர்ப், இதை தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா அட்ஜெக்ட். இது நமக்கு தேவையில்லை, கவனம் செலுத்த வேண்டாம். இப்போ ஆல் த கொஸ்டின்ஸை தூக்கி முன்னாடி போட்டுருங்க, சேல்ஸ்மேனை தூக்கி பின்னாடி போட்டுருங்க. ஆன்சர்ட்னு வந்திருக்கு. ஆன்சர்னு இருந்திருந்தா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்தா இங்க ஒரு பி ஃபார்ம் வர்ப் போடுவோம். என்ன போடுவோம்? ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் போடுவோம். ஆல் த கொஸ்டின்ங்கிறது ப்ளூரல், அப்போ பி ஃபார்ம் வர்ப்ல ஆர் போடுவோம். இங்க ஆன்சர்டுன்னு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, அப்போ இதை என்ன பண்ணணும்? வேர் போடணும். வேர் ஆன்சர்ட் பை த சேல்ஸ்மேன் பேஷன்லி. இதுட்டா all the questions were answered patiently by the salesman. ஓகே, ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சொல்லுங்க, குழப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 நிமிஷம் தான் ஆகும். ரூலை சொன்னாலே குழம்பிடும். நம்ம ப்ராசஸ்ல வந்திருந்தோம்னா இது வரலையும் தப்பிச்சுக்கிட்டோம், ரூல் சொன்னா குழம்பிடும். ஓகே, பேசிவ் வாய்ஸ் ரிக்வெஸ்ட் எப்படி நம்ம பார்க்கறது? பேசிவ் வாய்ஸ்ல ரிக்வெஸ்ட் இருக்கு. ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இதுல சப்ஜெக்டையும் காணும், ஆப்ஜெக்டையும் காணும். என்ன பண்றது? ஏன்னா ரிக்வெஸ்ட்ல ஆப்ஜெக்ட் இருக்காது, சப்ஜெக்டும் இல்லை, அப்ப நம்ம தான் போடணும். ப்ளீஸ்ன்னு ஆரம்பிக்குதுன்னா ரிக்வெஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். இந்த ப்ளீஸ்ன்னு வந்தாலே யார்கிட்ட சொல்லுவோம்? எதிர்த்தாப்புல நிக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம். முன்னிலை செகண்ட் பர்சன். ரிக்வெஸ்டா யார்கிட்ட சொல்லுவோம்? ப்ளீஸ் அசம்பிள் தி கிரவுண்ட்னா யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவோம். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ப்ளீஸ் யூ அசம்பிள் இன் த கிரவுண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ்னு வந்தாலே பக்கத்துல ஒரு யூவை நீங்க எழுதிக்கிங்க, இல்ல இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் யூ அசம்பிள் இன் த கிரவுண்ட்.
இப்போ இந்த யூங்கிறது யூ அசம்பிள்னா நீ போய் அசம்பிள் பண்ணுன்னு அர்த்தம். அது விஷயம் இல்லை, நீங்க அசம்பிள் ஆகுங்கன்னு அர்த்தம். அப்ப என்னது? யூ ஆர் ரிக்வெஸ்டட். ப்ளீஸ் வந்தாலே இந்த வார்த்தையை போட்டுக்குங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட். ரிக்வெஸ்டுக்கு இந்த குறிப்பு எழுதிக்கோங்க. ப்ளீஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் போட்டுக்குங்க. ப்ளீஸ் எடுத்துருங்க. இப்ப வெர்பு இருக்கும், அந்த வெர்புக்கு முன்னாடி ஒரு டு போட்டுக்குங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். இப்போ டு அசம்பிள், சார் இதுல நீங்க வெர்புன்னு அசம்பிள் சொன்னீங்களே, இப்ப டு அசம்பிள்னு வருது, இன்ஃபினிட்டிவா மாறிடுச்சு. இவ்வளவு டீப்பாலாம் நீங்க போவாதீங்க, இந்த இடத்துல வெர்பே மாறிடுச்சு. ப்ளீஸ் அசம்பிள் அப்படிங்கிறதுல வெர்பு வந்து எது? யூ. வெர்பு வந்து யூ. சாரி, சப்ஜெக்ட் வந்து யூ. இப்போ அது மாறுது. ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய யூ வந்து சப்ஜெக்டா மாறுது. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். இந்த ரூல் எல்லாம் சொன்னா குழப்பம், அதனாலதான் அதை சொல்லலை. ப்ளீஸ் வந்தா அதை எடுத்துட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் ஒரு வெர்பு இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டுக்குங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள ரூல். ப்ளீஸ் வந்தா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, அந்த வெர்பை எடுத்து அப்படியே சேர்த்து அப்படியே முடிச்சிருங்க. இவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் போன்ஸ் ஹியர். ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்? இதுல நம்ம உதாரணத்தை வச்சு பார்க்கும்போதே நமக்கு புரியும். யூ நம்ம கொண்டு வரணும். ப்ளீஸ் வந்தாலே யூ ஆர் ரிக்வெஸ்டட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ப்ளீஸ் இருந்தா யூ ஆர் ரிக்வெஸ்டட் வந்துடும். அடுத்தது டூ போடுவோம். நம்ம டூ போடணும். இங்க ஏற்கனவே நாட்னு இருக்கு ஒரு வார்த்தை, டு நாட் அப்படின்னு இருக்கு. ப்ளீஸ் டு நாட். அப்ப என்ன பண்றோம்? இந்த நாட் டு அப்படின்னு போட்டுக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம்? ரிக்வெஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ இது பேசிவ் வாய்ஸ்லயும் நெகட்டிவ்ல தான் இருக்கணும். அப்போ யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு யூஸ். ப்ளீஸ் இந்த டு நாட் இல்ல, யூ ப்ளீஸ் யூஸ் மொபைல்ஸ்னு இருந்தா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு யூஸ் மொபைல்னு போட்டிருப்போம். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல்னு வந்ததுனால நாட் டு யூஸ்னு போடுறோம். இந்த நாட் எங்க வரணும்னா டூக்கு முன்னாடி வரணும். ரிக்வெஸ்டட் நாட் டு யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது அட்வைஸ். பேசிவ் வாய்ஸ். அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு, அது ரிக்வெஸ்ட். அப்போ யூ ஆர் ரிக்வெஸ்டட். அட்வைஸும் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு தானே பண்ணுவோம். ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்ணும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வேற வழி இல்லாம கேட்பாங்க. நம்ம இப்போ ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அவங்க போனை வச்சுட்டு இவருக்கு இதே வேலையா இருக்குன்ட்டு போயிடுவாங்க. அப்போ எதிர்த்தாப்புல நிக்கிறவங்களுக்கு தான் நம்ம நேரடியா அட்வைஸ் பண்ண முடியும். போன்ல எல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் இந்த காலத்துல கேட்கற மாதிரி யாரும் இல்லை. அது விடுங்க, அது தனிக்கவலை. இப்ப நம்ம இங்க வருவோம். அட்வைஸும் எதிர்த்தாப்புல நிக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம சொல்ல முடியும். கமெண்டோ ரிக்வெஸ்டோ அட்வைஸோ எதிர்த்தாப்புல நிக்கிறவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். அப்போ ரிக்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டுன்னு போட்டுக்கிட்டோம். அப்ப அட்வைஸ்லயும் அதே தான், யூ ஆர் அட்வைஸ்டு டு. நெகட்டிவ்ல இருந்தா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு. அவ்வளவுதான், சிம்பிளா. ஒர்க் ஹார்ட், ரெண்டே வார்த்தை இருக்கு. இதை எப்படி மாத்த போறோம்? ஒர்க் ஹார்ட் சப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, ரெண்டே வார்த்தை. இதை மாத்திருக்கோம் பாருங்க பேசிவ்ல. இது ஒரு அட்வைஸ் அல்லது ஒரு கமெண்ட் அப்படி வச்சுப்போம். யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட், அவ்வளவுதான். இந்த ரெண்டு வார்த்தைக்கு முன்னாடி இவ்வளவு போடுறோம். இப்ப நெகட்டிவ்ல ஒரு சென்டென்ஸை பார்த்துடுறோம். ஆக்டிவ், ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். இதுவும் அட்வைஸ். அப்போ யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு. இங்க என்ன, இங்க டு நாட் வந்திருக்கு. அப்ப நாட் டு.
நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இம்பேரட்டிவை பொறுத்தவரையிலையும் ரிக்வெஸ்டா இருந்தா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு, அட்வைஸா இருந்தா யூ ஆர் அட்வைஸ்டு டு, நெகட்டிவா இருந்தா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு. இது வந்து பேசிவ்ல வரும். சப்போஸ் பேசிவ்ல இந்த வரியை கொடுத்துருக்காங்க, யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். 6 வார்த்தை இருக்கு, 6 வார்த்தை இருக்கு. இத ஆக்டிவா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், யூ ஆர் அட்வைஸ்டு டு இதை எடுக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து பேசிவ்ல நம்ம சேர்ப்போம், இது ஆக்டிவ்ல இருக்காது. அப்ப இதை எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அதை நாம வச்சுக்கோங்க, மீன்கள் விற்கப்படும், அது இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் போறது எப்படி? அப்போ ஒர்க் ஹார்ட் இது பாசிவ்ல இருக்கு, யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட் இது பாசிவ்ல இருக்கு. இந்த பாசிவ்ல இது இது பார்த்தோன்னே நமக்கு புரியுது, அட்வைஸ்னு வந்ததுனாலே இம்பேரட்டிவ்ல அட்வைஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஆக்டிவா இருந்தா நம்ம தான் இதை சேர்த்திருப்போம். ரிவர்ஸ்ல யோசிக்கணும், ஆக்டிவா இருந்தா நம்ம தான் இதை சேர்த்திருப்போம். அப்போ இது பேசிவ்ல இருந்தா இதை நம்ம எடுக்கணும். இதை எடுத்துட்டோம்னா என்ன மிச்சம் இருக்கோ அதுதான். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்னது, இந்த டூவை சேர்க்கணும். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை. யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டுன்னு இருக்கு, இது நமக்கு கொடுத்துட்டாங்க, இதை ஆக்டிவா மாத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், யூ ஆர் அட்வைஸ்ட் டு இதை மட்டும் எடுக்கிறீங்க. இதை எடுத்து டூ எடுத்துடுறீங்க, யூ ஆர் அட்வைஸ்ட அடிச்சிடுறீங்க. இப்ப நாட் ஈட் ஜங்க் ஃபுட்னு இருக்கு, நாட் ஈட் ஜங்க் ஃபுட்னு இருக்கு. நம்ம சேர்க்க வேண்டியது யூ ஆர் அட்வைஸ்டு டு மட்டும்தான். ஏன்னா நாட்டுங்கிறது இந்த சென்டென்ஸ்ல உள்ளது, ஆக்டிவ்லயும் இருக்கும் பேசிவ்லயும் இருக்கும். ஸோ நம்ம எடுக்க வேண்டியது யூ ஆர் அட்வைஸ்டு டு, யூ ஆர் ரிக்வெஸ்ட் டு, இதை மட்டும் தான் எடுக்கணும். இந்த நாட்டு இருக்கு, நாட்டு தனியா இருக்கக்கூடாது, பாவம். அதுக்கு என்ன பண்ணணும், நாட்டு தனியா இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி யூன்னு வர்றதுனால டூவை சேர்த்துருங்க. டு நாட் யூன்னு வருது, அப்போ அதுக்கு டூ போட்டுருங்க. டூ நாட் ஈட் டு, டூ நாட் ஈட், அவ்வளவுதான். ஈட்டை பிரிப்போம் இல்லையா, டூ பிளஸ் ஈட்டுன்னு பிரிப்போம். டூ பிளஸ் ஈட்டுன்னு பிரிப்போம். ஈட்டை எப்படி பிரிப்போம், டூ பிளஸ் ஈட்டுன்னு பிரிப்போம். இப்ப நாட்டு மட்டும் இருக்கு, நாட்டு தனியா இருந்தா நம்ம இப்போ நம்ம இதுக்கு போறோம், கொஸ்டின் டாக்கு போறோம், அதுல இருந்து வாங்க. நாட்டு மட்டும் இருந்தா நாட்டு ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்காது. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிலரி வெர்பு தேவை. அப்போ ஈட் இருக்கிறதுனால ஈட்டை டூ பிளஸ் ஈட்னு பிரிக்கலாம். அப்போ டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் கொண்டு வந்துக்குங்க. அதே தான் இங்கேயும், யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் போன்ஸ் ஹியர், ரிக்வெஸ்ட்னு வந்திருக்கு. அப்போ ரிக்வெஸ்ட்னு வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணணும், யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படின்னு பேசிவ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதை ரிக்வெஸ்டட்னு பார்த்தோன்னே ஒரு ப்ளீஸா போட்டுறோம். யூ ஆர் ரிக்வெஸ்டட் அதை எடுத்துடுறோம், ப்ளீஸ் போட்டுறோம், இந்த டூவையும் எடுத்துடுறோம். இப்போ நாட் யூஸ் மொபைல்னு மட்டும்தான் இருக்கு, இதை மேல கொண்டு போறோம். ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளீஸ் நாட் யூஸ் மொபைல்னு இருக்கு. அப்போ நாட் யூஸ் மொபைல், இதுல என்ன இல்லை, ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஒரு துணை வினை சொல் ஒன்று தேவை. ஏன்னா நாட்டு தனியா இருக்காது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ யூஸை பிரிக்கிறோம், டூ பிளஸ் யூஸ் கொண்டாந்து டு நாட் போட்டுறோம். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அதுல நீங்க இதே தான் இம்பேரட்டிவ், இன்ஸ்ட்ரக்டட் டு, இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு.
ஆர்டர்டு டு, ஆர்டர்டு நாட் டு. ஆனா இதுல எல்லாம் இது வந்து ஒரு புண்ணியம் பண்ண வார்த்தைங்க. என்னன்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டுன்னு வந்து அதை எடுத்துட்டு ப்ளீஸ்னு ஒரு வார்த்தையை போடணும். இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஆர்டர், அவ்வளவுதான். டூ வாட் ஐ சே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே, இதுவரையிலையும் நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம்.